அவர்கள் தொடர்ந்து பேசுவது இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அது பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு நம்முடைய அரசு அந்த டிஸ்கஷன் நம்ம வாபஸ் வாங்கியிருக்கிறோம். ஆனால் கேரளாவிலிருந்து வேறு வேறு பகுதியிலிருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கேட்டிருந்தாங்க. நிறைய எதிர்க்கட்சி இன்னைக்கு நிறைய பொய் பேசுறாங்க சம்பந்தமாக. அது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு எஃப்சிஆர்ஏ என்பதே கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில். எஃப்சிஆர் என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். வெளியிருந்து யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா அது எங்க இருக்கக்கூடிய என்ஜிஓ அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா அது முறையான முறையில் வாங்கணும் என்பதற்காக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி சமயத்தில் வெளியிருந்து பணத்தை கொடுத்து உள்நாட்டில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக எஃப்சிஆர்ஏ சட்டத்தை முதலாக 1976 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு எஃப்சிஆர்ஏ சட்டத்தை மேஜராக கொண்டு வந்த சட்ட திருத்தமும் கூட 2010 அப்பொழுதும் காங்கிரஸ் டிஎம்கே தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2016, 18, 20 வேறு வேறு காலகட்டத்தில் சிறு சிறு திருத்தம் நாம் செய்திருந்தாலும் கூட 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு எஃப்சிஏ நிதி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பு அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அப்பீலுக்கு போறாங்க. அப்பீல்லையும் அவங்களால முடியல, அல்லது அவங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சட்ட திருத்தம். இது யாருக்கும் எதிரானது கிடையாது. ஆனால் தமிழகத்தில் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுறாங்க. எஃப்சிஆர்ஏ எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் வச்சிருக்கிறாங்க. வெளியிருந்து நிதி வந்து உள்ளே வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் இருக்கு. ஆனால் இதிலும் கூட திரும்ப திரும்ப மைனாரிட்டி என்கின்ற போர்வையில் முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ தவிர எந்த இடத்திலும் கூட உண்மையை பேசல.